கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனம் பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆலோசனைகள், ஆசீர்வாதம், அதாவது நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்தபடியே இந்த நாளையும் நாம் துவங்குவோம். சிறு ஜெபம் செய்து நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் எங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் வைத்து ஆண்டவரே அப்பா, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அப்பா கிருபையான வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனை ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்குள்ளாக பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரே, நீர் யாரோடு பேச சித்தமாயிருக்கிறீரோ கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று உம்முடைய பாதத்திலே அமர்ந்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, முதல் பாடலாக எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்ற பாடலை நாம் பெர்க்மன்ஸ் ஐயா பாடலை நாம் பாடுவோம். நீங்க நினைப்பீங்க பெர்க்மன்ஸ் ஐயா பாடலையே இவங்க நிறைய சூஸ் பண்றாங்களேன்னு சொல்லி. அது உண்மையிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பயங்கரமான அசைவுகளை அது ஏற்படுத்தினது. அது மறக்கவே முடியாது. அதனாலதான் அந்த அன்பு உங்களுக்கும் கிடைக்கும்படியாய் இந்த பெர்க்மன்ஸ் ஐயா பாடல்களை நான் தெரிவு செய்கிறேன். வேற ஏதாவது பாடல் பாடணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அந்த பாடல்களையும் நாம் பாடலாம். இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர்,
வருகையில் எடுத்துக்கொள்வீ, கூடவே வைத்துக் கொள்வீ, கூடவே வைத்துக் கொள்வீ. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையிலேயே நம்ம அவருக்கு என்ன சொல்லி நன்றி செலுத்த முடியும், எப்படி ஆராதிக்க முடியும்? வார்த்தையே இல்லை பிரியமானவர்களே. அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தை, ஜீவனை நமக்காக தந்து நமக்கு இப்படிப்பட்ட சுக வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தையை நேசித்து அவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கு அபிஷேகம் செய்து அருமையாய் அரவணைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பாட்டுல பாருங்களேன், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாள் தெரிந்து கொண்டது போல நாமும் இன்னைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு நம் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடுத்த பாடல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா, இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டு, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பாத்தீங்கன்னா, அதாவது விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அந்த மாதிரி பணம் காசு கொடுத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதையுமே வாங்க முடியாது. நம்ம எது கொடுத்தாலும் அது அவருக்கு ஈடும் ஆகாது. அப்ப வானம் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, நீங்க என்ன எனக்கு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அதிகமாய் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்முடைய இருதயத்தை தான். அந்த இருதயத்துல நம்ம இடம் கொடுத்தோம்னா, அந்த இருதயத்தை கர்த்தர் அப்படியே உள்ள சென்று அதை முழுவதுமாய் சுத்திகரித்து அங்கே அவர் வாசம் பண்ணி நம்மை அருமையாய் வழி நடத்துவார். நம்ம விட்டு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கிவிட்டீர். ஐயா, நீதிமானாக்கிவிட்டீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆமென். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம்,
பிரகாசம் அடைகின்றோம். ஆமென் ஆண்டவரே. அவர்கள் அவரை முகத்தை பார்த்து நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம் ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. ஹல்லேலூயா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. என்றும் ஆலோசனை கர்த்தரே. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. அவரை விட்டு நம்ம யார்கிட்ட போக முடியும்? மனுஷர் பேசுகிறது வீணான வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தை, அதாவது உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார் இந்த நாளிலும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை காயங்களோடு, பாரங்களோடு, ஏக்கங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீர் கலக்கத்தோடு, குழப்பத்தோ ஓ ரபா ஷபா ரபா லபா கபா ரபா ரபா கபா ரபா ரிபா ரபா ரந்தல ரக்கரத ரபா கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தை ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவாராக. அப்பா கர்த்தாவே, எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா ஷபா கபா ரபா ரபா கபா ரபா ரந்தல ரியதல கரத ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையிலேயே யாரெல்லாம் வாஞ்சையோடு ஆண்டவரே இதை பார்க்கிறார்களோ, விசுவாசித்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களோடு கர்த்தர் பேசுவாராக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ கவலை, கண்ணீர், பாரங்கள் இருந்தாலும் நம்ம அதை சுமக்கிறதுனால எந்த ஒரு விடுதலையும் நமக்கு கிடைக்க போறதில்லை பிரியமானவர்களே. யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு அதாவது சிம்பிளா எனக்கு ஒரு ஏதோ ஒரு பணம் தேவையோ இல்லை ஏதோ ஒரு தேவையோட நான் உட்கார்றேன்னு வச்சுக்கோங்க. அதை குறித்து நான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த விஷயமும் மாறப்போவதே இல்லை இல்லையா? ஆனா நம்மளுடைய கவலை, கண்ணீர், பாரம், நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்திலே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். ஆறுதல் செய்கிறவர்களுக்கு, ஆறுதல் வேண்டியவர்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆலோசனை காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தமது வார்த்தையை அனுப்பி ஆலோசனை தருவார். காயத்தோடு இருக்கிறவர்களுக்கு காயம் கட்டுவார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சிறை வாழ்விலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இப்பொழுது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நாம் பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவராமே, நமது நிழலாய் இருக்கின்றவர். ஹல்லேலூயா. நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இளைய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நீ சொன்னபடியே கர்த்தாவே எல்லா பாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் மேல் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே திரும்ப அதை எடுக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே எங்கள் கவலை கண்ணீர் பாரம் எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எங்களுடைய ஆரோக்கியம் எல்லாவற்றை குறித்ததான கவலை ஏக்கம், எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள், உலகத்திலே நடக்கும் பலவிதமான சம்பவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தோ மேற்கொள்ளோ மாட்டாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
கர்த்தர் தமது வார்த்தையாக இன்றைக்கு நமக்கு கொடுத்திருப்பது யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதாவது யோசுவா கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்குறுதிய, ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்றாரு. நீ மோசைக்கு அப்புறம் நீ அந்த வேலையை எடுத்து செய்யற, நீ கவலைப்படாதப்பா, மோசை கூட இருந்தது போலயே நானும் உன் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மோசையோட எப்படி இருந்தாரு? முகமுகமாய் பேசினார் என்று பார்க்கும். அதாவது இதுல கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் உபாகமத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் அப்படிதான் முடியுது. அதுக்கப்புறம் தான் இந்த யோசுவாவோட புஸ்தகம் தொடங்குது. அப்படி பார்க்கும் பொழுது இதுல யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட விஷன் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போறது இல்லையா. இந்த இந்த வழி நடத்துதல்ல தேவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, நன்மையை பெற்றுக்கொள்வாங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோடனே ஆண்டவரை விட்டு விலகுவாங்க, திருப்பியும் தங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரை தேடுவாங்க, திருப்பியும் அப்படியே சந்தோஷமா அவர் நடத்தும் போது, இந்த சங்கீதம் 107வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு கடமையை யோசுவாவின் இடத்துல வருகிறது. யோசுவா என்ன பண்றாருன்னா, அதாவது இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்காக கர்த்தர் யோசுவாவோடு இணைந்து செயல்படும்படியாக ஒரு வாக்குறுதியை இந்த இடத்துல வைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுதும் பாருங்களேன், எப்படி மோசையை விட்டு ஆண்டவர் விலகாமல் இருந்தாரோ அதே போல யோசுவாவோடும் உன் கூடயும் இருப்பேன், பயப்படாதே, கலங்காமலும் பயப்படாமலும் இரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களை உங்க குடும்பத்திலே தெரிந்து கொண்டிருப்பாரானால் தேவன், நீங்க யோசிப்பீங்க, எப்படி நான் எப்படி இதெல்லாம் செய்ய போறேன், என்ன நியமிச்சிருக்காரா, எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்லாம் நம்ம பயந்துகிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் என்று இங்க சொல்லப்பட்டது சாத்தானை தான் சொல்லியிருக்கிறார். பிசாசு உங்களுக்கு முன்னால எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. ஏனென்றால் மோசையோடு இருந்தது போல உன்னோடும், ஹல்லேலூயா, இந்த செய்தியை பார்க்கிற உங்களோடும், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற உங்களோடும் கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களை, எதை குறித்தோ கலங்கோ திகைக்கோ வேண்டாம். 6வது வசனத்துல சொல்லப்பட்டது போல பலங்கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. நமக்கு தேவையானது என்ன? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் ஆண்டவர் பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, என்ன வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்னால போகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் அவரை டச் பண்ணிட்டு தான் அப்புறம் என்கிட்ட வரும். ஸோ நான் எதை குறித்தோ கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னால எந்த காரியம் வைக்கப்பட்டாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்களுக்கு கர்த்தர் துணையா இருந்து உங்களை வழி நடத்துவார், பாதுகாப்பார், ஆலோசனை தருவார். உங்கள் எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தாவே, மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தணும் ஆண்டவரே. நாங்க அப்பா இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, அதை நாங்கள்
பெற்றுக்கொள்ள அல்லேலூயா பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க ஆண்டவரே அதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது அதை நல்லா சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. ஆனா அதை சுதந்திரிக்கிற வழியை எங்களுக்கு கற்றுத்தாங்க. இப்பொழுது இந்த ஜெப வேளையில ஆண்டவரே இதை இந்த இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் வல்லமையா இறங்கி ஆண்டவரே உமக்கு பெரியமானதை செய்யும்படியாய் கர்த்தாவை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல எங்களோடும் இருப்பீராக. எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்க எப்படிப்பா இதெல்லாம் கடந்து போக போறோம். பயங்கரமான மாயையும் ஆண்டவரே பிசாசின் காரியங்களும் ஆண்டவரே எங்களை சுற்றி வளைந்து கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது என்று ஆண்டவரே அநேகர் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறதை நான் காண்கிறேன் தேவனே. அப்படி ஆண்டவரே ஆவியிலே கலக்கமடைந்தவர்களை கர்த்தர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்திலே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அது பிசாசாவே இருந்தாலும் ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீர் பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பயப்படாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you.